அரைக்கிற தேங்காய் பாலை தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கலந்த பிறகு 1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட கீ சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், பணியார மாவு ரெடி. லோ ஃப்ளேமில் பணியார சட்டி வச்சுக்கோங்க. பணியார சட்டி நல்லா சூடானதும் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு கரண்டி பணியார மாவு எடுத்து எல்லாத்துலேயும் ஊற்றுங்க.